வணக்கம் தமிழர்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த பத்த ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன பாட்டில் ராதா இந்த படம் ஆக்சுவலாக நான் காலையிலே பார்த்து முடிச்சிட்டேன். எங்கள் ஏரியாவில் ஃபுல் பவர் ஷட் டவுனு, அதனால கொஞ்சம் லேட்டாக ரிவ்யூ போடுறேன். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்துட்டு நான் காலையிலே போகணுன்னு தான் ஃபர்ஸ்ட் டே போனேன். ஆனால் இந்த படத்தோட ட்ரெய்லர் என்னை ரொம்ப ஹைப் பண்ணிடுச்சு, அதுக்காக தான் போயிருந்தேன். ஸோ அப்படி இந்த படம் ஒர்த்தாக இருந்ததா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாட்டில் ராதா இந்த படத்துல குரு சோமசுந்தரம், பாரி இளவழகன், அதுக்கப்புறம் ஆண்டனி, மாறன், சாஞ்சனா நடராஜன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜான் விஜய், ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூவை மொத்தமா ஒரு போஸ்டர்ல போட்டு ரிலீஸ் பண்ண படம் எனக்கு தெரிஞ்சு இதுவாக தாங்க இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணியிருந்தாங்க போஸ்டர்ஸ் எல்லாமே. ஒரு பாட்டிலுக்குள்ள குரு சோமசுந்தரம் உட்காந்துருக்கிறதாகட்டும், இல்லை எல்லாரோட கெட்டப்ஸ் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மெயினாக இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் தாங்க பேசுது. ஏன்னா எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதாவது ஹீரோயின் ஆகட்டும், இல்லை ஹீரோவாகட்டும், இல்லை சைட் கேரக்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. மெயினாக ஜான் விஜய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படத்தில். ஏன்னா அவர் பக்காவாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அதை தாண்டி குரு சோமசுந்தரம் வழக்கம் போல கலக்கிட்டாரு. பாரி அவர் வந்து ஜமால் நடிச்சிருந்த மாதிரி இதுலேயும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. மாறனோட ஒன்லைனர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஸ்டோரி தாங்க. எப்படி சொல்றதுன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நார்மலான ஸ்டோரி தான். நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம், ஐ மீன் நிறைய படத்துல பார்த்துருப்போம், நிறைய இடத்துலையும் பார்த்துருப்போம். நான் சொல்ற மாதிரி இந்த ஒரு குடிகாரங்கெல்லாம் குடிச்சிட்டு வீட்டில் அந்த காசெல்லாம் கொடுக்காம என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்றதை எல்லா படத்துக்கும் காமிப்பாங்க. அப்புறம் அவங்க எப்படி மீண்டு வராங்க எல்லாமே காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படமே அதை பற்றி தான். முழு படமே அவர் குடியிலேருந்து எப்படி வெளியே வராரு, அந்த ஃபேமிலி எமோஷன்லாம் எப்படி கேப்சர் பண்ணுறான்றது ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. யாருமே உடனே எல்லாம் திருந்த மாட்டாங்க, எல்லா படத்தையும் உடனே திருந்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் இதில் அடிப்பட்டு அது இதுன்னு நிறைய கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சியான் டால்டன் தான் மியூசிக்னு நினைக்கிறேன், சூப்பராக போட்டிருந்தாரு. பாட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆனால் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, மெயினாக இந்த படத்தோட ஆக்டர்ஸ் சூஸ் பண்ணது தான். எப்படி சூஸ் பண்ணாதுன்னு தெரியல. சீரியஸாக ஆக்டர் பெரிய ஒரு ஹேட்ஸாக கொடுக்கணும் டேரக்டருக்கு. அந்த அளவுக்கு பக்காவாக பண்ணியிருக்காரு. எல்லாரையுமே பார்த்து பார்த்து எடுத்திருக்காரு. இந்த கேரக்டருக்கு இவர் தான் வேணும். அப்புறம் ஒரு பையன் ஒன்று நடிச்சிருப்பான், அவன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பான். அப்புறம் ஒரு வயசானவர் நடிச்சிருப்பாரு, அவரும் சூப்பராக நடிச்சு. இன்னைக்கு எல்லாருமே வந்து நாங்கள் தேட்டருக்கு, ஆக்சுவலாக கமலா தேட்டருக்கு காலைல அவங்களோட தான் நானே ஷோ பார்த்தேன். ரொம்ப அழகான ஒரு படங்க. ஒரு அழகான ஒரு அழுகையான ஒரு எமோஷ்னலான ஒரு படம். ஃபேமிலியோட நீங்கள் போய் பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ஃபேமிலி எல்லாருமே இதில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகும். ஏன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் நமக்கும் படத்துக்கும் ஏற்படுத்துறது தான் கஷ்டம் இப்போ வர டைமில். பட் ஆனால் இதில் ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. அதை எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே பிடிச்சிருந்தது. ஓவராலாக பாட்டில் ராதா இந்த படத்துக்கு நம்ம சைட்லேருந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 90. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தேவசனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை நமக்கு மறந்துடாதீங்க.